ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் போட்டு விளாண்டுருப்போம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு மேட்ச் விளையாடுவோம். இந்த மேட்ச்சில் நம்ம என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக அது டீம் டெத் மேட்ச் போகிறோம், டிடிஎம் மேட்ச்சு. இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கில் பண்ணுவோம், டீம் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ண பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சேனல் க்ரோவாக உதவி பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மற்ற கேம்ஸ் நல்லா பண்ண முடியும். லைக் AAA கேம்ஸ். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த AAA கேம்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் நான் பண்ணுறதுனா நீங்கள் கொஞ்சம் சேனலில் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போனீங்கன்னா நான் அந்த மாதிரியான கேம்ஸ் என்னால் போட முடியும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக AAA கேம்ஸ் போடுறத கண்டிப்பாக போடுறது கன்ஃபார்ம் தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேனலும் கொஞ்சம் க்ரோவாகணும். எடுத்த உடனே நம்ம என்ன சொல்கிறது, சும்மா அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம AAA கேம்ஸ் பண்ணோன்னா காசு ரொம்பவே செலவாகும். கேம்ஸை வாங்குறதுக்கே செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேம்ஸை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பிசியோ இல்லை ஒரு PS5 அந்த மாதிரி. எனக்கு PS5 பர்சனலாக எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஒரு பிசி அந்த செலவுலாம். அதனால் எடுத்தோடனே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம். யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு 1000 2000 சப்ஸ்கிரைபர்ஸு மந்த்லி ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வியூஸ் போகணும். என்ன சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 கூட நான் கொஞ்சம் அடுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கேம்ஸ்னால் என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் நீங்கள் கேம்ஸ்னாலே நீங்கள் இப்போ பிஜிஎம்ஐ அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நல்ல கேம்ஸ் இருக்கு. போட்டாங்க நல்ல கேம்ஸ். லைக் என்ன சொல்கிறது, இதே நல்ல கேம்ஸ், இதுவும் நல்ல கேம். பிஜிஎம்ஐ நல்ல கேம் தான் இல்லைங்க. நான் என்ன சொல்லுவேன், உதாரணத்துக்கு ஒரு RDR2 இந்த மாதிரி நான் சொல்ல வரேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம்ஸில் பார்த்தீங்கன்னா RDR2, அப்புறம் God of War 4 அந்த மாதிரி 3 அப்புறம் Ragnarok இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த கேம்ஸு ஆனால் இன்வெஸ்ட் எப்போவுமே யூடியூப் இன்வெஸ்ட் பண்ண தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண பார்த்தா நான் இன்னும் நல்ல கேம்ஸ் போடுவேன். ஸோ சொல்லிட்டேன். நீங்கள் கேம்ஸ்னாலே தப்புன்னு சொல்லலாம். மற்ற AAA கேம்ஸுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸ்டோரி கேம்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போ தான் என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயம் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம் விளையாட முடியும் நம்மளால். அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். போட்டான் நம்மள 2 பேர், அவன் போட்டானே. சரி பரவாயில்ல. ஒரு பெரிய கேம். ஏன்னா
அதை வந்து என்ன சொல்கிறது, கேம்ஸ்னாலே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்தும் ஏஷியாவிலேருந்து நாங்களும் இந்தியா கேம்ஸும் நிறையா வளரணும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ண எதை சொல்கிறேன்னா, ட்ரிவியா கேம்ஸ் யாராச்சும் இப்போ தமிழ் கேமிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது, சில சமயம் அந்த புது கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பிஜிஎம்ஐ ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்குனாலே உங்களுக்கு கேமிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிவியா கேம்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் எல்லாரையும் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, இந்த ட்ரிவியா கேம்ஸுக்கு காசு ரொம்ப செலவாகும். அது ஒரு உண்மைதான் வச்சுக்கோங்களேன். அது இல்லைன்னு நான் யாராலும் மறக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், ஐயோ சுட்டாங்க. பட்டு நீங்கள் கேம் ப்ளே பார்க்குறது ஃபன் ஆஃப்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த ஃபன் ஆஃப்னு இப்போ வந்து மூவி ரோஸ்ட் பண்ணுற ஒரு அப்படிதான் ஒரு கேம் ஒரு சேனல் ஆரம்பித்தார். அது வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து இதில் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இவரோட வீடியோ டைப்பு ஃபன் ஆஃப்னு ஒருத்தர் பண்ணுறாரு இல்லையா, அவரோட அந்த வீடியோ போஸ்டிங் இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து அது கதையாக கொண்டு போவார். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த சேனலில் முடிஞ்சால் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிஜமாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாகவே இருக்கட்டும், அதனால தான் இந்த டீம் டெத் மேட்ச் விளாண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.